வணக்கம், நான் சுரேஷ். இந்திய வீடியோ வந்து ஒரு ஹெல்பிங் வீடியோ தான் அமையுது. நம்ம புதிய நகரில் வந்து ஒரு குடும்பத்தில் 3 பொம்பளை பிள்ளைகள், அவர் பெற்றோர் உழைக்கிறது, படிப்பு செலவுக்கு கஷ்டம், அவர் பள்ளிக்கூடம் போகிறதுக்காக சைக்கிள் இல்லாததால் படிக்க கஷ்டம், தூரப்பட்டு எங்களோட உதவிகள் கேட்டிருந்தார்கள். அப்போ நாங்கள் விசாரித்து கொண்டு போகும்போது அப்போ இதுக்கு முதல்ல யாரும் உதவி செய்தாங்க இல்லையா. அப்போ புதுநகரில் வந்து முதல் ஒரு 2 வருஷத்துக்கு முதல் ஹெல்பிங் வீடியோ செய்தவர்கள் வந்து சைக்கிள் வழங்கியிருந்தவர்களாம். அப்போ இந்த பிள்ளைக்கும் பதிவீடு செய்யப்பட்டது. ஒரு சில பிரச்சனை காரணமாக அந்த பிள்ளைக்கு சைக்கிள் வழங்கப்படவில்லை. அப்போ இப்போ 2 வருஷமாக அப்போ அந்த பொருட்படுத்த இன்னொரு ஒரு ஆள் பொருட்படுத்த அதை செய்திருந்தார். அன்றைய தம்பியை தெரியலை எனக்கு. அந்த உதவி கிடைக்கல. அப்போ அவர்கள் வெயிட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தரலாம். இப்போ 2 வருடம் மாதம் அந்த சைக்கிள்கள் வழங்கி இருந்த போது இப்போ வெயிட் பண்ணியிருந்து இப்போ நம்ம கேட்டபோது நம்ம சரி என்று ஒரு படிப்பு தேர்வைக்காக எங்களை இளைய நட்சத்திரம் விளையாட்டுக் கழகம் இந்த சைக்கிளை வழங்கி வச்சிருக்கின்றது. அப்போ நாங்கள் வழங்கின போது இந்த கழகம் வழங்கினு நாங்கள் பேர் கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்லவும், அப்போ அந்த பிள்ளை நாம் அனுப்பினோடைய சுரேஷ் என்ற பேரை மட்டும் அதில் பார்த்துட்டு சைக்கிள் தந்து நன்றி சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அதும்போது அப்போ நம்மளை சேனலில் இது ஆட் பண்ணும் போது நம்முடைய கழகத்தின் பதிவு தான் இங்கு இருக்கின்றது. அதால் இளைய நட்சத்திரம் சைக்கிளை இந்த பிள்ளைக்கு வழங்கி இருக்கின்றது. இன்னும் கடுமாறு கதைக்க சொல்லுங்க. தடங்களாயிட்டுது. அப்போ இதுதான் அந்த இன்றைய வீடியோ அமைய போகிறது. அப்போ அந்த பிள்ளைய முகத்தை நாங்கள் காட்டவில்லை. அவர் பெற்றோர் அப்பாவை மட்டும்தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். எதுவும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கணும். ஓகே, பாய். மறு வீடியோவில் சந்திப்போம். எனக்கு 3 பெண் குழந்தைகள். குடும்பம் கஷ்டம்தான். குடும்பத்தில் சரியான படிப்பு செலவு, அதுகள் காரணமாக எனக்கு இந்த சைக்கிளை வழங்கினருக்கும் நான் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த சைக்கிள் எடுத்து வந்த சுரேஷ் அண்ணாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.